இஸ்லாம் நிலைமத்திலே பிறக்காது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் பத்தி பார்க்க போறோம். எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 17/3/2026 அன்னைக்கு வந்து நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. ஸோ அதுல வந்து சில கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் வர மாதிரியும், ஒரு கொஸ்டின் வந்து பிள்ளையா இருக்க மாதிரியும், அதே போல ஒரு 3 மார்க் வந்து ஆன்சர் இப்படி இருந்தா கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து முதுகலை கல்வி ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய அரசு தேர்வுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த ஒன் வேர்டுக்குலாம் வந்து நமக்கு வந்து மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 12ஆம் வகுப்பு எக்ஸாம் கணித தேர்வில் வந்து ஏ டைப்ல வந்து 5வது கொஸ்டினுக்கும், பி டைப்ல வந்து 3வது கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நமக்கு 2 ஆன்சர் வர மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதில் வந்து கே அப்படிங்கிறது லெஸ் தென் 0, கே அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ கரெக்டான ஆன்சர் போட முடியும்னு சொல்றாங்க. இங்க வந்து கேவுடைய ஆன்சர் நமக்கு வந்து பெர்ஃபெக்டா கொடுக்காதனால ஸோ 2 ஆன்சருமே பொருந்துன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆன்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நமக்கு வந்து பி ஆப்ஷன் போட்டுனா ரைட்னு சொல்றாங்க. அண்ட் சேம் டைம் டி ஆப்ஷன் போட்டுனா ரைட்னு சொல்றாங்க. அப்போ பிடி அப்படிங்கிறது வந்து நமக்கு போட்டிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 தவிர்த்து வேற எது அட்டன் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து மார்க் கிடையாது. ஸோ பி ஆன்சரோ டி ஆன்சரோ இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்கலாம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 10.28 வந்து இந்த மாடல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு சம் இருக்க மாதிரியும், ஸோ நமக்கு வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்க சொல்ல அங்க வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ டைப்ல வந்து 7வது ஒன் வேர்டுக்கும், பி டைப்ல வந்து 4வது ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து முழுக்க முழுக்க கருத்து பிழை இருக்குவதாக சொல்லியிருக்காங்க. அதுல வந்து சம் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது வந்து மாணவர்கள் எது அட்டன் பண்ணாலும் நீங்க வந்து மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 ஒன்னுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒன்னுக்கு வந்து 2 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் தான் மார்க் கொடுக்குற மாதிரியும், ஸோ இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ எது அட்டன் பண்ணிருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்பல்சரியா கேட்ட 40வது கொஸ்டின் 3 மார்க்ல வந்து 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். ஸோ அதுல வந்து Z1 அண்ட் Z2 தெளிவா கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Z1/Z2 ஹோல் பவர் 2026 கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து இன்வர்ஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸா அல்லது மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸா அப்படிங்கிறது கரெக்டான அளவுல என்ன பண்ணல மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டல் நேர்மாறா அல்லது பெருக்கல் நேர்மாறா அப்படிங்கிறது கரெக்டா பிரிண்ட் ஆகல. ஸோ அதனால வந்து ஸோ இதுக்கு வந்து பெருக்கல் நேர்மாறா இருந்துச்சுன்னா, அதாவது மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 சொல்றாங்க. அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் கூட்டல் நேர்மாறா இருந்தா அதுக்கு 1 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த 2 ஆன்சர்ல எது வந்தாலும் என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க, வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்து இருந்தா நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து நமக்கு வந்து எப்போ வந்து இந்த ஒரிஜினல் ஆன்சருக்கே வந்து நமக்கு வெளியிடறாங்களோ அப்பதான் வந்து இதுக்கெல்லாம் மார்க் வருதா இல்லையா நமக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.